மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய தினம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடம், ராசி அதிபதிக்கு 11ஆம் இடம். அது எந்த கிரகத்தின் வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு 9ஆம் இடம். இப்படி அழகான நிலையிலே கிரகமெல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள் என்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் உங்கள் தொழிலிலே ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம், அவர்களின் வாழ்க்கை தரம் உயருதல் ஆகியவற்றை கண்டு மகிழ்வீர்கள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே உள்ள சிக்கல்களெல்லாம் தீரும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். செல்வச் செழிப்பு நிறைந்த நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனியோடு இணைந்து ஒரு பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதியும் 9, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான சனியும் 7ஆம் இடத்திலே இணைந்திருப்பது ரிஷபத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய யோகம். இப்பொழுது உள்ள கிரக அமைப்பின்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலே சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல மாற்றங்களெல்லாம் வருகின்ற நேரம் என்று இதை சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக நல்ல விஷயங்கள் நடைபெறும். வேறு இடத்திற்கு மாறுவது, வேறு அலுவலகத்திற்கு மாறுவது, வேறு உத்தியோகத்திற்கு மாறுவது போன்ற மாற்றங்களெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்கின்றவர்கள் ஆகிய அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து சிறு சிறு குறைபாடுகளும் கட்டுக்கடங்கி இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அனைத்து விதத்திலும் நடைபெறும். பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப உறவுகள் வலுப்பெறுவதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மனதிலே உள்ள கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள். இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் அதிகமாக கவலைப்படுகிறீர்களோ அதெல்லாம் இப்பொழுது முடிந்துவிடும். பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வரும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடமாகிய தனுசிலே சூரியனோடு இணைந்து அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. அசைக்க முடியாது உங்களை யாரும். அற்புதமான ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களது தொழிலிலே கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடமாகிய சிம்மத்திலே அமர்ந்து நன்மை செய்து கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இனிமையாக பேசுவார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர்களெல்லாம் கூட இப்பொழுது மீண்டும் மகிழ்ச்சியாக பேசிக்கொள்கின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். ஆண்டாள் திருப்பாவை பாசுரங்களை நீங்கள் தினசரி படித்து வாருங்கள். மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் தினசரி படித்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கிளி படம் ஒன்று வச்சுக்கோங்க பூஜையில். வெறும் கிளி மட்டும் இருக்க மாதிரி ஒரு படம் ஒன்று பூஜையில் வச்சுக்கோங்க. இந்த கிளியை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டாள் நினைவுக்கு வரும். மதுரை மீனாட்சி நினைவுக்கு வரும். உங்களுக்கும் அதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த கிளியுடைய ஒரு படத்தை உங்களுடைய பூஜை அறையிலோ அல்லது ஹாலில், பெட்ரூம்லலாம் கூட ஒரு படம் மாட்டி வச்சுக்கலாம். பச்சை கிளி படத்தை வீட்டிலே மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள்.